ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். என்னடா இது வந்தே பாரத்துக்கு வந்த சோதனை, அதை விட வேகமான ரயிலை தமிழ்நாடு அரசு விட போதா? மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் மித அதிவேக ரயில்களை சென்னை, செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம் இடையிலான 167 கிலோமீட்டர் வழித்தடத்திலும் 140 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் வழித்தடத்திலும் 185 கிலோமீட்டர் தூரமுடைய கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் நகரங்களுக்கும் இயக்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு இயக்க திட்டமிட்டிருக்கிறது இந்திய ரயில்வே இயக்கம் ரயில் வகைகளை சார்ந்தது அல்லது. பார்ப்பதற்கு மெட்ரோ ரயில்கள் மாதிரி இருக்கும், ஆனால் மெட்ரோ ரயில்கள் இல்லது. இது ரெண்டிலையுமே சேராத 3வது வகை ரயில்கள் இது. இந்த ரயில் கட்டமைப்பை மாநிலங்களே உருவாக்கி இயக்கலாம். ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம்னு அழைப்பாங்க இந்த ரயில் வகைகளை. இதை சிம்பிளாக சொல்லணும்னா இன்டர்சிட்டி ரயில் சர்வீஸ்னு சொல்லலாம். 2 பெருநகரங்களை இணைக்கக்கூடிய ரயில் பாதை. நம்ம ரயில்கள்லாம் பிராட்கேஜ் ரயில்களே. இது மெட்ரோ ரயில்களை போல ஸ்டாண்டர்ட் கேஜ் ரயில்கள். இந்த ட்ரெயின்கள் HSL மெட்ரோ ட்ரெயின்கள் மாதிரியே இருக்கும். ட்ராக் எலிவேட்டட் காரிடாரு, அண்டர் கிரவுண்டு காரிடார்களாக இருக்கும். 6 அல்ல 8 பெட்டிகள் கொண்ட சின்ன ரயில்களாக இருக்கும். ஏரோடைனமிக் முகப்புகள் இருக்கும். மின்சார பாதை தான். இதற்கான ஸ்டேஷன்களும் மெட்ரோ ஸ்டேஷன்கள் மாதிரியே இருக்கும். என்ன பெரிய வித்தியாசம்னா, இதற்கான ட்ராக் கெப்பாசிட்டி மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். காரிடாருக்கு பேர் செமி ஹை ஸ்பீடு ரயில் காரிடார்னு பேர். மெட்ரோ ரயில்களுடைய ட்ராக் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் 80 km/h தான். மெட்ரோ ரயில்கள் அதிகபட்சமாக 60 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தான் இயக்குறாங்க. இந்த வகை ரயில்கள் மணிக்கு 160லேருந்து 180 கிலோமீட்டர் வரைக்கும் சராசரியாக இயக்கிட்டு இருக்காங்க. மெட்ரோ ரயிலோட சிக்னலிங் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் சிஸ்டம். இதோட சிக்னலிங் சிஸ்டம் யூரோப்பியன் சிக்னலிங் சிஸ்டம் லெவல் 2. மெட்ரோ ரயிலை விட இதனோட வயாடக்ட், இதனுடைய ரயில்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ரயில்களும் மெட்ரோ ரயில்களை போல மத்திய அரசோட வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழே தான் வரும். மத்திய அரசனுடைய இந்த துறை நிதி வழங்குவது மாநில அரசனுடைய சொந்த நிதி, உலக வங்கியினுடைய கடன், இப்படி தான் நிதி திரட்டுறாங்க இந்த திட்டத்துக்கு. இந்த RRTS செமி ஹை ஸ்பீடு ரயில் பாதைகள் அமைச்சா சென்னையிலேருந்து விழுப்புரத்துக்கு 50 நிமிஷத்தில் போயிடலாம். சென்னையிலேருந்து வேலூருக்கு 40 நிமிஷத்தில் போயிடலாம். கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துக்கு 1 ஹவரில் போயிடலாம். இந்த திட்டம் தொடர்பாக தந்தி டிவி என்கிட்ட சிறப்பு பேட்டி வாங்கினாங்க. அதை இதோட இணைச்சிருக்கேன். அதை தவிர ஒரு முக்கியமான தகவலை வீடியோட இறுதியில் சொல்லியிருக்கேன். டெல்லியை போல் தமிழகத்திலும் மித அதிவேக ரயில் சேவை கொண்டுவரப்படும் என தமிழக பட்ஜெட்டில் வெளியாகியிருக்கும் அறிவிப்பு மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. எந்தெந்த ஊர்களுக்கு மித அதிவேக ரயில்கள் இயக்கப்படும், டிக்கெட் கட்டணம் எப்படி இருக்கும் என்பது பற்றி துறைசார் வல்லுநருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். டெல்லி, மீரட் நகரங்களுக்கிடையே இயக்கப்படுவதைப் போல மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் மித அதிவேக ரயில்களை சென்னை, செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம் இடையிலான 167 கிலோமீட்டர் வழித்தடத்திலும் 140 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் வழித்தடத்திலும் 185 கிலோமீட்டர் தூரமுடைய கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் நகரங்களுக்கும் இயக்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில்களைப் போல உயர்மட்ட வழித்தடத்திலும் சுரங்க வழித்தடத்திலும் மித அதிவேக ரயில்களானது இயக்கப்படும். அதே நேரம் இது மெட்ரோ ரயிலும் இல்லை, வழக்கமான ரயிலும் இல்லை. இரண்டையும் விட வித்தியாசமானதாக இருக்கும். இந்தியாவில் முதல் முறையாக டெல்லி, காசியாபாத், மீரட் இடையே 82 கிலோமீட்டர் தொலைவுக்கு 30,000 கோடி ரூபாய் செலவில் மித அதிவேக ரயில் சேவை அண்மையில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் விரைவில் தமிழகமும் இணைய உள்ளது. மன்னார்குடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி மனோகரனிடம் பேசினோம். வந்தே பாரத்தோட இதை ஒப்பிட முடியுமா? செமி ஹை ஸ்பீடு என்ன ஸ்பெஷல்? மணிக்கு 160 கிலோமீட்டரிலிருந்து 200 கிலோமீட்டர் வேகத்தில் தங்கு தடையில்லாமல் செல்வதற்காக பிரத்யேகமாக ஒரு ரயில் தடம் அமைக்கப்பட்டு அதில் இயக்கப்படும் ரயில்கள். ஆகையால் இந்த ரயில்கள் 160 கிலோமீட்டர் அல்ல 180 கிலோமீட்டர் இயக்குவதால் கடைசி வரை அதே வேகத்தில் இயக்க முடியும். அதற்கான தனியான ஒரு பிரத்யேக லைன் இருப்பதால் அது சாத்தியமாகும். வந்தே பாரத் ரயில்களில் அது சாத்தியம் இல்லை. வந்தே பாரத் ட்ரெயின் கூட 160 கிலோமீட்டர் வேகத்துல போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பிராக்டிகலா சாத்தியமாகல. செமி ஹை ஸ்பீட் சொன்ன வேகத்துல போகுமா? மெட்ரோ ரயில் போல எலிவேட்டட் காரிடாராகவும் அண்டர் கிரவுண்ட் காரிடார்களாகவும் வடிவமைப்பார்கள். அந்த பாதையில் எந்த விதமான இடையூறுகளும் குறுக்கீடுகளும் இல்லாமல் இருக்கும். ஆகையினால் இந்த ரயில்களை 160 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 200 கிலோமீட்டர் வேகம் வரை சர்வசாதாரணமாக இயக்க முடியும். சென்னை, விழுப்புரம், சென்னை, வேலூர், கோவை, சேலம் இந்த ரூட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்?
சென்னையை அடுத்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய நகரமாக பார்க்கப்படுவது கோயம்புத்தூர், சேலம் போன்ற நகரங்கள். ஆகினால் கோயம்புத்தூர், சேலம் நகரத்தையும் இந்த திட்டத்திலே கொண்டு வந்து அதிவேக போக்குவரத்து தேவையை ஈடு செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு திட்டமிடுகிறார்கள். டிக்கெட் பிரைஸ் எப்படி இருக்கும்? ப்ரீ புக்கிங் பண்ணிக்க முடியுமா? மெட்ரோ ரயில்களுடைய கட்டணங்களை விட சற்று கூடுதலாக இருக்கும். மெட்ரோ ரயில்களில் ஒரு எக்ஸ்பிரஸ் கட்டணங்களை நிர்ணயித்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு கட்டணங்களை நிர்ணயிப்பார்கள். இந்த ரயில்களுக்கு ப்ரீ புக்கிங் எல்லாம் கிடையாது. இது வந்து மெட்ரோ ரயில்களை போல அந்த நேரத்தில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு ஏறி பயணம் செய்யக்கூடிய ரயில்கள். இந்த ரயில்களில் ஸ்டாண்டிங் பர்மிட்டட் அப்படின்னு சொல்லுவார்கள். நின்று கொண்டு பயணம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இருக்கைகளை விட நின்று கொண்டு பயணம் செய்கின்ற இடம் மிக அதிகமாக இந்த ரயில்களிலே இருக்கும். மிக அதிவேக ரயில்களை இயக்க வசதியாக ஏற்கனவே உள்ள வழித்தடங்களில் நாடு முழுவதும் 21,800 கிலோமீட்டர் தொலைவு இருப்பு பாதை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதில் அதிகபட்சமாக 130 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்க முடியும் என்றும் ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. இந்த செமி ஹை ஸ்பீடு ரயில்களோ அதனுடைய பெட்டிகளையோ வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இறக்குமதி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே குஜராத்தில் அல்ஸ்டாம் நிறுவனம் இந்த ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ரயில் பாதை பராமரிப்பை விட இந்த ரயில் பாதையினுடைய பராமரிப்பு செலவு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, ஃபியூவல் காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு எல்லாமே இதுக்கு குறைவு. ஆனால் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் ஜாஸ்தி. வந்தே பாரத்தை விட அதிவேகமான ரயிலை தமிழ்நாட்டில் இயக்குவது, தமிழ்நாட்டுக்கான இந்த ரயில் காரிடாரை வந்து தமிழ்நாட்டு நிதியிலிருந்து உலக வங்கி கடன் உதவியோட படிப்படியாக நிறைவேற்றுவது, இப்படி திட்டமிடுவதற்கு பின்னணி காரணமே தமிழகத்தை வந்து ரயில் போக்குவரத்தில் வந்து சுயசார்பு நிலையை நோக்கி படிப்படியாக நகர்த்துறது தான். இந்த நூற்றாண்டோட பிற்பகுதியில் இந்த ரயில் போக்குவரத்து தான் வந்து இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தும். இப்போ இருக்கிற ரயில் போக்குவரத்து பாதைகள் வந்து மெல்ல மெல்ல சரக்கு போக்குவரத்து பாதைகளாக உருவெடுத்துரும். வரப்போகிற அவசர உலகத்தினுடைய வேகத்திற்கு நாம் பயன்படுத்திகிட்டு இருக்க ரயில் கட்டமைப்பால் ஈடு கொடுக்க முடியாது. தமிழகத்தில் எந்த ஆட்சி இருந்தாலும் மெட்ரோ திட்டங்கள் நடப்பது போல இந்த திட்டங்களும் தொடர்ந்து நடக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய நகரங்களுக்கு இடையே அடுத்த 50 ஆண்டுகளுக்குள்ள இந்த கட்டமைப்பை கொண்டுட்டு வந்துட்டா நாகர்கோவிலில் இருக்கிற குழந்தை வந்து மதுரையில் பள்ளிக்கூடத்துக்கு டெய்லி போயிட்டு வந்துடும். அந்த அளவுக்கான ஒரு பெரிய மாற்றம் நிகழும். இந்த ரயில்கள் வந்து குறைந்த கட்டண ரயில்கள். ஹைப்பர் லூப் ரயில்களில் வெற்றி அடைஞ்சு அந்த ரயில்களை இயக்கினா கூட இந்த ரயில்களுக்கு போட்டியாக வர முடியாது. ஏன்னா அது அதிக கட்டண ரயில்கள். பத்தாவதுக்கு அதை நடுவழியில் நிறுத்த முடியாது. அது பாயிண்ட் டு பாயிண்ட் ரயில்கள் வேறு. டெல்லி மீரட் பாதையில் இயக்கப்படும் இந்த ரயில்களுக்கு மத்திய அரசு வச்ச பேர் நமோ பாரத். இதே ரயிலில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இயக்குனா என்ன பேர் வைப்பாங்கன்னு நமக்கே தெரியும். நமோ பாரத்னு இருக்க போகிறதில்ல, வாழ்க தமிழ்நாடுன்னு வேணா இருக்கலாம். தமிழகத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு அற்புதமான திட்டம் இது. எந்த பேராவது வச்சுட்டு போங்க, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.